இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று திருத்தூதரான புனித சின்னப்பரின் மனமாற்ற திருவிழாவை சிறப்பிக்கிறது. ஆண்டவரே, புனித சின்னப்பரின் மனமாற்றத்தின் வழியாக பல்வேறு மக்களின் வாழ்க்கையில் உமது நற்செய்தியை பரப்ப நீர் திருவுளமானீர். புனித சின்னப்பர் வழியாக நீர் செய்த அனைத்து நல்ல செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு பவுல் மனமாற்றம் பெற்றார் என்றும், புனித சின்னப்பருக்கு ஆண்டவர் தமஸ்கு நகருக்கு செல்லும் வழியிலே தோன்றி, பவுலே பவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று கேட்டு அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஆண்டவரின் அருளை பெற்ற புனித சின்னப்பர் கிறிஸ்துவிற்காக தன்னை முழுமையாக கொடுத்து இயேசுவின் நற்செய்தியை மக்களுக்கு பரப்பினார். நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றும், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வர் என்றும் கூறுகிறது. நம்பிக்கை கொண்டோர் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது என்று ஆண்டவர் கூறுகிறார். மேலும் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார்கள் என்று இயேசு கிறிஸ்து தனது அப்போஸ்தலர்களுக்கு நற்செய்தியை பரப்ப அனுப்புகின்றார். ஆண்டவரை நம்பிக்கை கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கும் நம்மோடு இருப்பவர்களுக்கும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். ஆண்டவரை நம்புவோம், அவர் வார்த்தையை நம்புவோம், நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் சாத்தியமாகும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.